தினமும் என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதே பெரிய வேலை. எல்லாருக்கும் பிடிச்சதாவும் இருக்கணும், ஆரோக்கியமாவும் இருக்கணும். அப்படி ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சா சின்னதா ஒரு சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமான ருசி கொண்டு வந்துட்டு வீட்டுல இருக்க எல்லாருக்கும் பிடிக்குதோ இல்லையோன்னு பயந்து அவங்களுக்கு பரிமாறி அவங்க கடைசியில பாராட்டினா அது ஒரு பெரிய சந்தோஷமும் திருப்தியும். குக்கர்ல எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு பட்டை, லவங்கம், சோம்பு நிறைய போட்டு தாளிச்சாச்சு. பெருங்காயத்தூள், துருவின இஞ்சி, பொடியா நறுக்கின பூண்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள், தனியாத்தூள், குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் சன்னா மசாலா பொடி ஆட் பண்ணிருக்கேன். 2 மடங்கு தக்காளி ஆட் பண்ணி நல்லா சுருள வதக்கினதுக்கு அப்புறம் ஃப்ரோசன் பீஸ் ஆட் பண்ணிட்டு அரிசி தண்ணி எல்லாம் ஆட் பண்ணி விசில் வச்சு இறக்குனா சூப்பரான மசாலா தக்காளி சாதம் வந்து தயாராயிடும். அந்த சன்னா மசாலா பவுடர் லைட்டா போடுறது மூலியமா இந்த ரைஸ்க்கு கூடுதல் ருசி இருக்கும். கார்த்திகா ரெசிபிஸ்க்கு தேவையான சில மெனுலாம் வேற அன்னைக்கு நான் வந்து ஷூட் பண்றதுக்காக சமைச்சிருந்தேன். எக்கே இல்லாம வெஜிடபிள் ஆம்லெட்டும் நான் போட்டிருந்தேன். இந்த வெஜிடபிள் ஆம்லெட் ரெசிபி கார்த்திகா ரெசிபிஸ்ல நாளைக்கு நான் போடுறேன். மனசு வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தோன்னுவாங்க. இந்த மாதிரி வித்தியாசமா நம்ம ஏதாவது சின்ன சேஞ்சோட ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணும்போது வீட்டுல இருக்கவங்க பாராட்டிட்டா நமக்கு ஒரே குஷி தான் போங்க.